ஹாய் செலபிரிட்டிஸ், உங்களுக்காக சில வார்த்தையால் சிதைவது மனம் மட்டும் இல்லை, அந்த உறவும் தான். நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணிக்க கூடாது, ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஒன்று, எந்த ஒரு விஷயத்துலையுமே கோபம் எல்லாருக்கும் காமனாக வர்றது தான். ஸோ அந்த கோபத்தின் முன்னாடி நம்ம பேசுகின்ற வார்த்தை எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு யாராலையுமே நம்ம கரெக்டாக ஒத்துக்க முடியாது. எல்லாருமே யோசிச்சிங்கன்னா நல்லாவே புரியும். கோவத்தால் பேசுகின்ற வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் யோசிக்கும் போது அப்போதான் தப்புன்னு சொல்கிறத நம்ம உணர முடியும். ஸோ யாராக இருந்தாலுமே, ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவு முறையாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலுமே சரி, நம்ம வார்த்தைகளை பேசுகின்ற வார்த்தைகள் கரெக்டான வார்த்தைகளாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. யோசிச்சு பேசுவது ரொம்ப முக்கியமானது. கோவத்தில் எல்லாருமே கோவத்தில் வார்த்தை விடுங்க. அந்த கோபம் வர டைம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க, அந்த கோபம் நார்மலாகவே கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அந்த வார்த்தைகளால் நம்ம பேசும்போது நம்ம கூட இருந்த உறவுன்றது கட் ஆகிடும். ஸோ அந்த உறவு முறைன்றது நமக்கு ஒரு வேறு மாதிரி வர வேண்டிய உறவு. ஸோ அது நம்மளுக்கு கட் ஆகிடும்னும் போது நம்மளுக்கு கஷ்டம்தான். ஸோ பேசுகின்ற வார்த்தைகளே எல்லாரும் பார்த்து பேசுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்பீச் பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.